சொல்லுங்க, இது வரைக்கும் என் கூட இருக்கிறார், இங்கேயும் இருக்கிறார். என்னை கொண்டு போய் சேர்க்கிற வரை என்னை விட்டு விலகுவதில்லை. ஒழிந்து போகலாம், ஆனால் என் வார்த்தை எங்கே கொண்டு போய் சேர்ப்பார் கடைசியா? சத்தமா. நம்ம நம்ம புருஷன் எங்கே கொண்டு போய் சேர்ப்பார்? காசு மட்டும் சேர்ப்பார். ஆனால் இவர் யார் ரொம்ப நேசிங்க, யார் லவ் பண்ணுங்க அதிகமாக? யாரை லவ் பண்ணுங்கன்னு கேட்டேன். அவர் கொஞ்சம் லவ் பண்ணால் ரொம்ப லவ் பண்ணுவார். இங்கே ரொம்ப லவ் பண்ணால் கூட அவன் எப்படி தான் பண்ணுறான்? இந்த வசனம் தமிழை விட ஆங்கிலத்தில் அழகாக இருக்கிறது. ரோமர் 14:4. அப்போஸ்தலர் படி 20:32 படிங்களேன். தமிழை விட இங்கிலீஷ் ப்ளீஸ், புட்டிட்டு இங்கிலீஷ் ப்ளீஸ். ஆக்ட்ஸ் 20:32 சொல்லி முடிச்சிடுறேன். ரைட். ஆக்ட்ஸ் 20:32. அப்போஸ் 20:32. இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். தமிழை விட ஆங்கிலம் அழகாக இருக்கும். ப்ளீஸ் இங்கிலீஷ். ரைட். 20:32 நான் படிக்கிறேன், கேளுங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டீங்களா? சூப்பர். 4வது வரி. God is building my life. தமிழ் அந்த வார்த்தை இல்லை. இருக்குதா? தமிழ் அந்த வார்த்தை இருக்குதா? இல்லை. இருக்குது. தமிழ் இருக்குதா? சொல்லுங்க. என்னை இதுவரை கட்டி காத்திருக்கிறார். சொல்லுங்க. God building me up. சொல்லுங்க. கை தூக்கி அப் சொல்லுங்க. அப் அப். இங்கிலீஷ் புரிஞ்சுங்களா? God builds me. சொல்லுங்க. சொல்லுங்க. God builds me. சத்தமாக சொல்லுங்க. என் ஆரோக்கியத்தை, என் சுகவாழ்வை, புரியுதா உங்களுக்கு? என் ஜபஜீவியத்தை சத்தமாக சொல்லுங்க. என்ன வாய் தந்து பேச மாட்டேறீங்க? சொல்லுங்க. பில்டிங். சத்தமாக. அதுக்கு இன்ஜினியர் வேணும், கான்ட்ராக்டர் வேணும். அந்த ஆள் இங்கே இருக்கிறாரா? காசு வாங்கி ஏமாத்துறவங்களாம் இருக்கிறான். இவர் ஃப்ரீயாகவே பில்டிங் கட்டுறாரு. எது வரைக்கும்? லிண்டலா பேஸ்மெண்ட்டா? பேஸ்மெண்ட்டான்னு கேட்டேன். லிண்டல் ரூஃபு சொல்லுங்க. இஸ் பில்டிங் மீ அப். சொல்லுங்க எல்லாரும். சொல்லுங்க. பில்டிங் மீ அப். ஒரு நாள் எனக்கு கட்டுறார். ஏன் சபைக்கு வரோம்? ஏன் சபைக்கு வரோம்? நீங்கள் என்ன கட்டிவிடுவீங்க நினைக்கிறேன் சில நேரத்தில். தமிழ் அந்த வார்த்தை இல்லை. சூப்பர். இன் இங்கிலீஷ் சொல்லுங்க. God is building my character. என் சுபாவங்களை, என் பண்புகளை, என் வாழ்க்கையை, இடிந்து போன என்னுடைய ஜீவியத்தை சொல்லுங்க. சொல்லுங்க. God எப்படி கட்டுற தெரியுமா? வார்த்தையால் கட்டுகிறார். ஏன் சபைக்கு வரணும்? நிறைய பைபிள் தெரியும் உங்களுக்கு.